இப்ப இவ்வளவு நேரம் நான் பண்ண ப்ரோக்ராம்லாம் ஒரு இன்புட் நான் கொடுத்தேன், அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சது. நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு வேற இன்புட் வேணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம நான் மாத்தினேன் இல்லையா? இந்த ப்ரோக்ராம தான் நான் அப்டேட் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம நீங்க உங்க வீட்ல யாருக்காவது கொடுத்து ரன் பண்ணணும், இல்லைன்னா உங்க கிளாஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்கள ப்ரோக்ராம அப்டேட் பண்ணி ரன் பண்ண சொல்லணுமா? அவங்களாம் ப்ரோக்ராமரா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அவங்க ஏன் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணணும் இல்லையா? எனக்கு 23/25 தேவைப்பட்டது, எல்லாருக்கும் அதுதான் தேவைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அவங்க வந்து புதுசா ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம எடிட் பண்ணக்கூடாது. ப்ரோக்ராம அவங்க ஏன் எடிட் பண்ணணும்? ப்ரோக்ராம எடிட் பண்ணக்கூடாது, எடிட் பண்ணாமையே ரன் பண்ணணும் இல்லையா? அப்போ அவங்க கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். இந்த ப்ரோக்ராம் கொடுத்து நீங்க ரன் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். என்டர் நியூமரேட்டர், என்டர் டினாமினேட்டர். ஒரு நியூமரேட்டர் சொல்லு, ஒரு டினாமினேட்டர் சொல்லு, ரிமைண்டர் என்ன, கோஷன்ட் என்னன்னு நான் சொல்றேன். சோ 2 நம்பர் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இன்புட் வாங்குவீங்க இல்லையா? ப்ரோக்ராம்ல எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது? ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது ஒரு இன்புட் எப்படி வாங்குறது? அது நம்ம சோ அது நம்ம பார்ப்போம். ஐ வில் கமெண்ட் அவுட் எவ்ரிதிங். இப்ப கீழே நான் இவ்வளவு நேரம் எழுதுனதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். கமெண்ட் அவுட் பண்ணிட்டு இதை யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சொல்றேன். num1 ஈக்குவல் டு ஒரு நம்பர் நான் வாங்க போறேன். யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னா இன்புட்னு போட்டோம்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கும். பிரிண்ட் நம். யூசர் கிட்ட இருந்து என்ன வாங்கணுமோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ரன் பண்ணுவோம். 2 லைன் தான். கீழே லைன் நம்பர் 3ல இருக்கிறதெல்லாம் கமெண்ட், அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் தான் ப்ரோக்ராம். ஐ எம் எக்ஸிக்யூட்டிங் திஸ் ப்ரோக்ராம். இங்க கர்சர் நிக்குது, என்ன பண்ணுதுன்னு தெரியல, எதுக்கோ வெயிட் பண்ணுது. ஓகே, நான் 52ன்னு கொடுக்குறேன். நான் என்டர் பண்ணதை திரும்ப பிரிண்ட் பண்ணிச்சா? ஃபர்ஸ்ட் 52 நான் கொடுத்தது, ரெண்டாவது லைன் 52 அது பிரிண்ட் பண்ணது. ஓகே, ஐ வில் ரன் அகைன். ஏபிசி நான் கொடுத்ததை அப்படியே பிரிண்ட் பண்ணிருச்சு. ஆனா இங்க என்ன கொடுக்கணும்னு எனக்கு ஏதாவது புரியுதா? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னு எனக்கு புரியுதா? இல்ல சார். இல்ல இல்லையா? சோ அப்போ ஐ ஷுட் பிரிண்ட் சம் மீனிங்ஃபுல் மெசேஜ். அதாவது நான் இப்படி உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்டா தானே நீங்க பதில் சொல்லுவீங்க. நான் இப்படியே உக்காந்துருக்கேன், நான் எதுக்கு உக்காந்துருக்கேன்னு என்ன தெரியும்? சோ ஐ ஷுட் ஆஸ்க் அ கொஸ்டின். என்டர் நியூமரேட்டர். நியூமரேட்டர். ஓகே, இப்ப ரன் பண்ணுவோம். என்டர் நியூமரேட்டர். இப்ப தெளிவா புரியுது. ஓகே, என்கிட்ட நான் நியூமரேட்டர் தான் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியுது. 20 20 ஃபைன், வெரி குட். திரும்ப ரன் பண்றேன். 35 ஃபைன், பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதே மாதிரி நம்பர் 1 நான் இப்ப வாங்கிட்டேன்னா நான் நியூமரேட்டருக்கு பதிலா நியூமரேட்டர் ப்ரோக்ராம்க்கு வருவோம். அதுக்கு முன்னாடி என்டர் நம்பர், செகண்ட் நம்பரும் வாங்கிக்குவோம். num2 ஈக்குவல் டு இன்புட் என்டர் அனதர் நம்பர். 2 நம்பர் நம்ம வாங்கிட்டோம் இல்லையா? பிரிண்ட் num1 பிரிண்ட். அப்படி போடாம நான் வேற மாதிரி நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங், the entered numbers are num1 and so யாரோ ஒருத்தரோட ஹோம்வொர்க் நான் பார்த்தேன். அந்த கடைசியா ஒன்னு பிரிண்ட் பண்ணும் போது மட்டும் இப்படி கமா போட்டு num2 இப்படி போட்டிருந்தீங்க. எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் இப்படிதான் இருந்தது. இப்படி போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? கடைசியா நீங்க வெளியில ஒன்னு பிரிண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. உள்ளே போடுறதுனா போடலாம். கமா போட்டு வெளியில ஒன்னு போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்படியே போட்டுக்கலாம். So the entered numbers are num1 and num2. Enter a number 21, 22.
the entered numbers are 21 and 22. so user கிட்ட இதை நான் ரெண்டாவது தடவை நான் ரன் பண்றேன் 33 45. இப்போ நான் ப்ரோக்ராம் 2 தடவை ரன் பண்ணும்போது ப்ரோக்ராம நான் மாத்தணும்னா வேற இன்புட் வாங்குறதுக்கு நான் ப்ரோக்ராம மாத்தணும்னா இல்ல சார், ப்ரோக்ராம மாத்தல. சோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த ப்ரோக்ராம கொடுத்து நீங்க ரன் பண்ண சொல்றீங்கன்னா ப்ரோக்ராம மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நம்பர் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ உங்க ஃப்ரெண்டே கொடுத்துக்குவாங்க. சோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நான் போன கிளாஸ்ல ஹோம்ஒர்க்ல 2 நம்பர் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். சம் ஈக்குவல் டு, நான் போன கிளாஸ்ல num1ன்றது ஒரு நம்பர், num2 ஒரு நம்பர்ன்றது நானே டைப் பண்ணியிருந்தேன். இப்போ நானே கொடுக்காம யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். யூசர் கொடுத்த நம்பரை தான் ஐ எம் கோயிங் டு ஆட் அண்ட் தென் டிஸ்பிளே த ரிசல்ட் num2. sum equal to num1 plus num2 print sum. அதையும் வந்து ஃபார்மேட்டட் பிரிண்ட் போட்டலாமா? sum is sum. சோ நான் கொடுக்க போற நம்பர் 2 and 5. ரிசல்ட் என்ன வரும்? என்ன எதிர்பார்க்கிறோம்? ரிசல்ட் என்ன வரணும்னு எதிர்பார்க்கிறோம்? 7 சார். 2 plus 5 7 இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். என்ன ரிசல்ட் வந்துச்சு? 25. சோ என்ன பண்ணிருக்கு ஆக்சுவலி? நம்ம இன்டிஜர்னு ரெப்ரசன்ட் பண்ணல சார், ஸ்ட்ரிங்கா அது ஓகே, கன்காட்டனேட் பண்ணிருக்கு இல்லையா? சோ நீங்க இன்டிஜர் ஸ்ட்ரிங்னு சொன்னவங்களா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோகிராமிங் தெரிஞ்சிருக்கு இல்லையா? சோ கொடுத்திருக்க 2 நம்பரை கன்காட்டனேட் பண்ணிருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் கன்காட்டனேட் பண்ணிருக்கு. மியூட் பண்ணிக்கப்பா சந்தோஷ். தேங்க்யூ. கன்காட்டனேட் பண்ணிருக்கு. ஏன் கன்காட்டனேட் பண்ணுச்சு? கொடுத்திருக்க நம்பரை அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிருச்சு இல்லையா? ஒருவேளை அது நம்பரா கன்சிடர் பண்ணுச்சுன்னா 2 plus 5 7ன்னு சொல்லியிருக்கோம். அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணதுனால 25ன்னு சொல்லிருச்சு. 2வையும் 5வையும் பக்கத்து பக்கத்துல போட்டு 25ன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ ரைட் நித்யா, பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப்லாம் இருக்குன்னு சொன்னாங்க? இன்ட், ஃப்ளோட், அப்புறம் டபுள். டபுள் வந்து சி லாங்குவேஜ்ல இருக்கு, பைத்தான்ல கிடையாதுன்னு சொன்னேன். ரைட், வேற? சரி, யார் வேணா நித்யாக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரியும்னா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம். இப்பதான் புதுசா கத்துக்கிறீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இன்ட், ஃப்ளோட், இன்ட், ஸ்ட்ரிங், பூலியன். இல்ல நானே சொல்றேன் சார். குட். இன்ட், ஸ்ட்ரிங், பூலியன், ஃப்ளோட். ஓகே, குட். பூலியன். ஓகே, சோ இதுக்கு தான் நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா குவிக்கா நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். வெரி குட். சோ இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன். கரெக்டா? காயத்ரி, சோ இப்போ இது என்ன டேட்டா டைப்? இங்க சம்னு வந்துச்சு இல்லையா? இது என்ன டேட்டா டைப்? வேரியபிள் சார். வேரியபிள். ஓகே, அதோட டேட்டா டைப் என்ன? இன்ட் போடணும் சார் நம்ம. ஓகே, அதாவது டேட்டா டைப்ன்றது வந்து என்னன்னா அந்த டேட்டா என்ன வகைப்படும்? நம்பர்னா இன்டீஜர், அதுவே வந்து ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கு 2.1 அப்படின்னு இருக்குன்னா அது ஃப்ளோட் இல்லையா? எஸ் ஆர் நோ இருக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குன்னா பூலியன். கரெக்டாமா? எஸ் சார். ஓகே, ஸ்ட்ரிங்னா என்ன? கேரக்டர்ஸ் சார். கேரக்டர்ஸ். இப்போ 2வையும் 5வையும் ஆட் பண்ணியிருந்தா 7ன்னு வந்திருக்கணும். கரெக்டா? எஸ் சார். அப்போ 2வையும் 5வையும் ஆட் பண்ணா 7ன்னு வந்திருந்ததுன்னா தட் மீன்ஸ் 2 நம்பரை நான் ஆட் பண்ணிருக்கேன். கரெக்டா? எஸ் சார். ஆனா 2வையும் 5வையும் ஆட் பண்ணும் போது 25ன்னு வந்திருக்கு. அப்போ நான் எதை ஆட் பண்ணிருக்கேன்? நம்பரை நான் ஆட் பண்ணல. கரெக்டா? எஸ் சார். அப்ப எதை ஆட் பண்ணிருக்கேன்? ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ரிங். சோ இதோட டேட்டா டைப் என்ன? இன்டிஜர் சார். நோ,
இன்டீஜர்ன்றது நம்ம எதிர்பார்த்தது. ஆனா இப்ப நடந்தது என்ன? ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங் இல்லையா? இன்டீஜரா இருக்கணும்ன்றது நம்ம எதிர்பார்க்கறது. ஆனா இப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணிருக்கு? அது ஸ்ட்ரிங்கா எடுத்திருக்கு. கரெக்டா? எஸ் சார். ஓகே. இந்துமதி. சார் சோ இப்போ இது 25னு பிரிண்ட் ஆச்சு இல்லையா? இது என்ன டேட்டா டைப்? இன்டீஜர். அதாவது இப்ப நான் இன்புட் 2னு கொடுத்திருக்கேன், இன்னொரு இன்புட் 5னு கொடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 7 வராம 25னு வந்திருக்கு. 7 வந்திருந்ததுன்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிச்சுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? எஸ். ரெண்டு. ஆனா பைத்தான் வந்து இத நம்பரா ஆட் பண்ணல. 2 5 பக்கத்து பக்கத்துல போட்டு 25ன்னு சொல்லிருச்சு. இது ஸ்ட்ரிங் இல்லையா? ஓகே சார். புரிஞ்சுதா? புரியலன்னா நான் திரும்ப சொல்றேன். இப்ப வந்து நம்ம num1 num2 அது வந்து நம்ம இன்டீஜர் தானே சார் குடுக்குறோம். அப்புறம் எப்படி 25ன்னு வரும்? ஓகே, வெரி குட். இப்ப நான் ப்ரோக்ராம் நான் திரும்ப ரன் பண்றேன். என்டர் நம்பர்னு நான் கேக்குறேன், ஏபிசின்னு நான் சொல்றேன், டிஇஎஃப்னு நான் சொல்றேன். இப்ப என்ன வந்து ஏபிசின்னு எப்படி சார் கொடுக்க முடியும்? இங்க என்டர் நம்பர் தானே நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, என்டர் நம்பர்னு கேக்குறோம். ஆனா யூசர் என்ன வேணா கொடுக்கலாம் இல்லையா? யூசர் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல? கரெக்டா? புரியுதா? அதாவது நம்பர் தான் கொடுங்க அப்படின்னா யூசர் நம்பர் தான் கொடுக்கணும். ஆனா யூசர் வந்து கிறங்கம் பிடிச்ச யூசர், என்ன வேணா கொடுத்து பாப்பாரு இல்லையா? புரியுதாமா? ஓகே சார். இல்ல புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ஓகே. சோ என்டர் நம்பர்னு தான் கொடுக்குறோம், ரைட்? யூசர் நம்பர் தான் கொடுக்கணும். ஆனா யூசர் நம்பர் கொடுக்கல, வேற ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாரு. ஏபிசி டிஇஎஃப் ரெண்டு கொடுத்திருக்க ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி காட்டுது. இங்க ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கா அக்செப்ட் ஆயிருக்கு. இந்த num1ன்றது வேரியபிள், அதாவது வேரியபிள் நேம் நம்பர்னு தான் வச்சிருக்கேன். ஆனா அந்த வேரியபிள்ல நம்பர் ஸ்டோர் ஆகல, ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. நம்பர் 2னு வேரியபிள் நேம் வச்சிருக்கேன், வேரியபிள் பேர் நம்பர் தான், ஆனா அதுல ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிருக்கு. அதாவது ஒரு டப்பால நான் உப்புன்னு எழுதியிருக்கேன், ஆனா உள்ள சர்க்கரையை கொட்டிட்டேன். அந்த டப்பால இருக்கிறது உப்பாயிருமா? லேபிள் தப்பா ஓட்டியிருக்கேன். கரெக்டா? கரெக்டா நான் சொன்னது? எஸ் சார். ஓகே. காயத்ரி. எஸ் சார். சோ இப்போ ஏபிசின்னு கொடுத்திருக்கேன் இல்லையா? கொடுக்கும் போது ப்ரோக்ராம் ஒர்க் ஆச்சு. அப்போ என்ன டேட்டா டைப்? num1ல என்ன டேட்டா டைப்? num1 ஸ்ட்ரிங். num2ன்றது என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் சார். ஓகே. சம்ன்றது ஸ்ட்ரிங் சார். ஓகே. ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் தான் கிடைக்கும், நம்பர் கிடைக்காது இல்லையா? எஸ் சார். ஆனா நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது ஸ்ட்ரிங்கா நம்பரா? நம்பர் சார். நம்பர். அப்போ யூசர் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்க நம்பரா கன்சிடர் பண்ணுன்னு பைத்தானுக்கு சொல்லணும் இல்லையா? எஸ் சார். அதை எப்படி சொல்றது? அத வந்து முன்னாடி இன்ட் கொடுக்கணும் சார். இன்ட் கொடுக்கணும். வெரி குட், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. வெரி குட். இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம்னா இது வந்து டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் தான் கொடுக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் தான் கொடுக்கும். அத நமக்கு எந்த டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப்க்கு மாத்திக்கணும். இன்புட் இருக்கு, ஸ்ட்ரிங், இது வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குது, எனக்கு இப்போ இன்டீஜர் வேணும் இல்லையா? சோ ஐ வில் மேக் இட் இன்ட். சோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனை இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது இன்டீஜரா மாறிடும். இப்போ இன்புட்ன்றத இன்ட்டுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா அதுவும் இன்டீஜரா மாறிடும். எனக்கு தேவை நம்பர், ஸ்ட்ரிங் கிடையாது. டிஃபால்ட்டா நம்ம இங்க பார்த்தது 2 and 5 25னு போடுது. பட் வாட் வி வாண்ட் இஸ் 7 வரல. அப்போ ப்ரோக்ராம்ல என்ன நடக்குது? ப்ரோக்ராம்ல ஸ்ட்ரிங் அடிஷன் பண்ணுது. தட் இஸ் நாட் வாட் வி வாண்ட். நமக்கு தேவை ஸ்ட்ரிங் அடிஷன் கிடையாது, இன்டீஜர் அடிஷன். அப்போ ஸ்ட்ரிங் தான் அக்செப்ட் பண்ணுதுன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ப்ரோக்ராம்ல என்ன தப்பு? ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணிருக்கு, அதுதான் தப்பு. நம்ம ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணக்கூடாது,
இன்டீஜரா ட்ரீட் பண்ணுன்றத நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்றது? இந்த மாதிரி தான் சொல்லணும். இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணு, இத இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணு. இப்போ இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணதுனால num1ல இன்டீஜர் இருக்கும், num2ல இன்டீஜர் இருக்கும். இப்போ அதே இன்புட் 2 and 5 நான் கொடுக்குறேன். 2 5 sum is 7, right? So enter a number 5 2 sum is 7. நித்யா புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு சார். அதே தான் ஃப்ளோட்ல கொடுக்கணும்னா ஃப்ளோட் இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எஸ், அப்படின்னு கொடுக்கணுமா சார்? கொடுக்கணும். ஓகே சார். ஃப்ளோட்னா ஃப்ளோட்னு கொடுக்கணும். ஓகே சார். யாருக்காவது ஏதாவது क्वेश्चन? எஸ் ஹரி. சார் இது இன்ட் நாங்க சம்ல கூட கொடுக்கலாமா? சம்ங்கிற ஸ்டெப் வரும்போது இன்ட் num1 + num2 னு. ஓகே, num1 வந்து ஒரு நம்பர். வெரி குட் क्वेश्चन. சோ இங்க இப்படி கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. num1ஓட டேட்டா டைப் இப்ப எங்க என்ன? இப்போ ஆல்ரெடி இன்டா இருக்கு. சப்போஸ் அது ஓகே, ஸ்ட்ரிங்கா இருக்கும்போது num2ஓட டேட்டா டைப் என்ன? இன்டீஜர் இல்லையா? கரெக்ட். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா உங்களுக்கு ஸ்ட்ரிங் வரதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல சார், பாசிபிலிட்டியே கிடையாது. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா நம்பர் தான் வரும் இல்லையா? கரெக்ட். அப்போ இது போட வேண்டியது இல்ல, அனாவசியம். சப்போஸ் இல்ல சார், அந்த num1 num2ல நம்ம இன்ட் போடாம சம்ல இன்ட் போட்டுருக்கலாமா? சோ இது வந்து நம்ம சம்ன்றது ஒரு வேரியபிள், அதுக்குன்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. அதாவது இப்போ நானு sum equal to 0ன்னு கொடுத்தேன்னா அது இன்டீஜர். sum equal to இந்த மாதிரி கொடுத்தனா இது ஒரு ஸ்ட்ரிங். சோ சம்ன்றது ஒரு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஒரு வேரியபிள் இல்லையா? ஓகே. வெறும் சம்முக்கு டேட்டா டைப் கிடையாது. அதாவது இந்த மாதிரி சம்னு ஒண்ணு போட முடியாது. அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் இல்லையா? ஓகே. நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்றோமோ அதோட டேட்டா டைப் தான் சம். ஓகே சார். ஓகே. ஓகேவா? இந்த அதாவது வேரியபிள்ன்றது ஒரு டப்பா, ஒரு கண்டெய்னர். அதுல எண்ணெய் ஊத்தி வச்சீங்கன்னா லிக்விட் கண்டெய்னர், பருப்பு போட்டு வச்சீங்கன்னா சாலிட் கண்டெய்னர். ஆனா அந்த டப்பா ஒண்ணுதான். லிக்விடும் ஊத்தலாம், சாலிடும் ஊத்தலாம் இல்லையா? ஓகே சார். அதுல என்ன போடுறீங்களோ அதை ஹோல்டு பண்ணும். அதே மாதிரிதான் வேரியபிள்ல நீங்க என்ன ஸ்டோர் பண்றீங்களோ அதோட டேட்டா டைப்பா மாறிடும். ஓகே, we are already over time. I will take extra ஒரு 5 minutes. ஓகேவா? ரைட். சோ இப்போ சம்ன்ற வேரியபிள் வந்து இதோட டேட்டா டைப் ஒரு இன்டீஜர். num1ன்றது ஒரு இன்டீஜர், num2ன்றது ஒரு இன்டீஜர். ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணதுனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் ஒரு இன்டீஜர். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்? லைன் நம்பர் 1ல நான் என்ன பண்ணிருக்கேன்? இன்புட் வாங்கிருக்கீங்க சார். அடுத்து இன்புட் வாங்கிருக்கேன். அடுத்தது டேட்டா டைப் என்ன டேட்டா டைப்ல வாங்கணும்னு சொல்லுங்க. ஓகே. சோ நான் இன்புட் வந்து ஒரு டேட்டா டைப் நான் வாங்கியிருக்கேன். ஐ கன்வெர்ட்டட் அந்த டேட்டா டைப் என்ன? இன்புட் வாங்கின டேட்டா டைப் என்ன? இனிஷியலா ஸ்ட்ரிங் சார். இன்டீஜர். ஸ்ட்ரிங். இனிஷியலா ஸ்ட்ரிங் இல்லையா? இனிஷியலா ஸ்ட்ரிங் இருந்தது, அத இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? எஸ் சார். கன்வெர்ட்டிங் ஸ்ட்ரிங் டு இன்டீஜர். டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் தான். டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் தான். அத இன்டீஜரா நான் கன்வெர்ட் பண்றேன். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஹேண்ட டக்குன்னு கீழே போடாதீங்க. யாருன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள. ஓகே ஓகே ரைட். நீங்க ரைஸ் பண்ணிட்டு டக்குன்னு கீழே போட்டீங்கன்னா கொஸ்டின் இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கோங்க கோயிங் ஃபார்வர்ட். சரியா? கொஸ்டின் இருந்ததுன்னா இஃப் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட் கீப் இட் ரைஸ்ட், லோயர் பண்ணாதீங்க. ரைட். கன்வெர்ட்டிங் ஸ்ட்ரிங் டு இன்ட், இதுக்கு பேரு டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் காஸ்டிங் அப்படின்றது கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு அனதர். அது ஸ்ட்ரிங் டு இன்டீஜரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்டீஜர் டு ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் டு இன்டீஜர், float டு இன்டீஜர், இன்டீஜர் டு float டு ஸ்ட்ரிங். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு டைப் காஸ்டிங். இதை உங்க நோட் புக்ல எழுதி இருக்கணும். இது இன்டர்வியூ கொஸ்டின். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு டைப் காஸ்டிங். ஓகே. இப்போ ஒரு இன்டீஜரை
இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணலாமா? ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணோம், இன்டீஜரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, ஒரு இன்டீஜரை இன்னொரு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணலாமா? இல்லனா இது ஆல்ரெடி ஸ்ட்ரிங் இல்லையா, இத ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணலாமா? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல சார், இல்ல சார், தப்பு இல்ல, தப்பு இல்ல. அதுக்கு நெசசரியே இல்ல சார். ஓகே, நெசசரியே கிடையாது, தப்பு கிடையாது, ஆனா இது அவசியமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கடையில ரெடிமேட் ஷர்ட் வாங்குறோம், போட்டு பார்த்தா கரெக்டா ஃபிட்டா இருக்கு, அதை டெய்லர்கிட்ட கொடுத்து மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கா? வாங்கும் போதே கரெக்டான அளவுல வாங்கிட்டேன், எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஆனா டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம மாத்தணும்னு சொல்ல மாட்டோம். எப்ப சொல்லுவோம்? நமக்கு தேவையான அளவுல இல்ல அப்படின்னா அப்ப கொடுத்து மாத்த சொல்லுவோம் இல்லையா? ஆனா எனக்கு தேவையானது இருக்கு, அப்போ நான் அதை திரும்ப மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சோ கொடுக்கறது ஸ்ட்ரிங்கா இருக்கு, எனக்கு ஸ்ட்ரிங் தான். இப்போ யூசர் கிட்ட இருந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்டேன்னா அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறேன். யார்கிட்டயாவது கேட்போமா? கௌதம், என்ன டேட்டா டைப்? என்டர் யுவர் நேம்னு கேக்குறேன், ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங், ஓகே குட். அப்போ டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரிங். அதனால டேட்டா டைப் மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவையான இடத்துல பண்ணிக்கலாம். அதுக்கு பேரு டைப் காஸ்டிங். வி ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு அனதர். டைப் காஸ்டிங்னா கன்வெர்ட்டிங் ஒன் டேட்டா டைப் டு அனதர், இதுதான் டைப் காஸ்டிங். நோட் புக்ல எழுதிக்கோங்க, கூகுள் பண்ணி பார்த்து படிங்க, வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இது சேம் தான். டைப் காஸ்டிங் அப்படின்றது திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்? இல்லனே, क्वेश्चंस இல்லனே. ஓகே ஃபைன். சோ இப்போ நீங்க என்ன எஸ் 1 மினிட் பாஸ். ஒரு நிமிஷம், நான் ஹோம்வொர்க் சரி சொல்லு. நம் 1 நம் 2 நம் 2 வந்து நம்ம இன்டிஜர்னு நம்ம சொல்லாம சம்ல வந்து அது இன்டிஜர்னு சொல்ல முடியும். சொன்னா ஆன்சர் வருமா சார் கரெக்ட்டா? இங்க இன்டிஜர்னு சொல்லல அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஓகே சார். ஓகே, இங்கேயும் வந்து இன்டிஜர்னு நான் சொல்லலனா சொல்றேன். இங்கேயும் நான் இன்டிஜர்னு சொல்லலனா இது வந்து இப்ப நம் 1 வந்து நான் இங்க 2னு கொடுத்தேன் இல்லையா, இங்க நான் 2னு கொடுத்தேன், இங்க வந்து நான் 5னு கொடுக்குறேன். அப்ப நம் 1 பிளஸ் நம் 2னா 25. 25 நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அகைன் இட்ஸ் 25. அது நமக்கு தேவையில்லை இல்லையா சார்? நம் 1 நம் 2 வந்து பிராக்கெட்ல இன்ட் பிராக்கெட் ஆஃப் நம் 1 பிளஸ் நம் 2னு கொடுத்தா அப்பயும் 25 தான் வருமா சார்? இன்ட் பிராக்கெட்குள்ள நம் 1 இப்படியா? ஆமா சார். இப்படி கொடுத்தா 25 தான் வரும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், 2 ஒரு ஸ்ட்ரிங், 5 ஒரு ஸ்ட்ரிங், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 25 வரும். அதாவது 25ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வரும். 25ன்ற ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா மாத்துனீங்கன்னா 25னு வரும். ஓகே சார். ஓகேவா? சோ அதனால இப்படி போட்டாலும் தப்பான ஆன்சர் தான் வரும். நம்ம எங்க கன்வெர்ட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். வாங்கின இடத்துலயே கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் நல்லது. ஏன்னா வாங்குறது ஒரு நம்பர் இல்லையா? ரைட், ஓகே. ஹோம்வொர்க் வந்து என்னன்னா, கீழே இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ரோக்ராம் நம்ம போட்டோம்ல, இதே ப்ரோக்ராம நியூமரேட்டரை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். நம்ம 23 25ன்னு நம்ம போட்டோம், அப்படி போடாம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். யூசர் கொடுக்குற இன்புட்டுக்கு ஒர்க் ஆகணும். தட் இஸ் ப்ரோக்ராம் நம்பர் 1. அதே கோஷன்ட் ரிமைண்டர் ப்ரோக்ராம் தான், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ரெண்டாவது ப்ரோக்ராம் வந்து என்னன்னா, யூசர் கிட்ட இருந்து மார்க் வாங்கணும். ஆஸ்க் யூசர் டு என்டர் ஹிஸ் ஆர் ஹர் நேம். யூசர் கிட்ட வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கணும். சிம்பிள், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு யூசர் கிட்ட இருந்து 3 சப்ஜெக்ட் மார்க் கேளுங்க. 4 சப்ஜெக்ட்னாலும் ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஆஸ்க் யூசர் டு என்டர் ஹிஸ் ஆர் என்டர் ஹிஸ் மார்க்ஸ். 3 சப்ஜெக்ட் மார்க்னு வச்சுக்கோங்களேன். என்டர் மார்க் 1, என்டர் மார்க் 2, என்டர் மார்க் 3, என்டர் மார்க் 4. 4 மார்க், 3 மார்க்கோ 4 மார்க்கோ வாங்கிட்டு
ஃபைண்ட் சம், ஃபைண்ட் ஆவரேஜ். இத போட்டு பிரிண்ட் பண்ணிடணும். டோட்டல் மார்க் இவ்வளோ, ஆவரேஜ் இவ்வளோ. பண்ணலாமா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? பண்ணலாம் சார். ஓகே, வெரி குட். ஸோ ஹோம்ஒர்க் 2 ஹோம்ஒர்க். நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது யூசரோட நேம் கேட்டு அவங்களோட மார்க் கேட்டு சம்மும் ஆவரேஜும் கண்டுபிடிக்கிறது. ஓகே, 2 ஹோம்ஒர்க். அடுத்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிருங்க. ஓகேவா? ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.